அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2024 அந்த புத்தாண்டு பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் என்னுடைய அட்வான்ஸ்டு கிரீட்டிங்ஸ் ஃபார் வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். உங்களுக்கு இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றிகளையும் சந்தோஷங்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக அமைய அனைவருக்கும் எனது முன்கூட்டியே வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ இந்த புத்தாண்டு பலன்களில் நான் 3rd ரேங்க் கொடுக்குறேன். ஒரு சில ராசிகளுக்கு 3rd ரேங்க், அதாவது அவங்களுக்கு 30% தான் நன்மைகள், ஒரு 30% நன்மைகள் அளிக்கும் அப்படிங்கிற கேட்டகரியில் நான் பிரித்து சில ராசிகளை கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்குறேன் அப்படின்னா, அச்சம் உள்ள ராசிகள் அப்படிங்கிற தலைப்பு. அவங்களுக்கெல்லாம் நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த ஒரு 3 ராசிகளுக்கு அச்சம் இருக்கும். இந்த 2024 அந்த அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக அமையும். ஏன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இப்போ பொதுவாக இந்த புத்தாண்டு பலன்கள் நம்ம சொல்கிறப்ப பெரிய கோள்களை மையமாக வைத்து தான், அதாவது ரொம்ப 2.5 வருஷம் கடக்கக்கூடிய சனி பகவான், 1.5 வருஷம் கடக்கக்கூடிய ராகு கேது, ஒரு ராசியை கடக்கக்கூடிய அந்த கோள்கள் ராகு கேது, அண்டு 1 வருடத்திற்கு ஒரு ராசியை கடக்கக்கூடிய குரு பகவான், இந்த 4 கோள்களை மையப்படுத்தி தான் அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ், அந்த நன்மைகளை தீர்மானிக்க முடியும். அந்த புத்தாண்டு அன்று உங்களுக்கு ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்கள் எப்படி இருக்கோ அது ஓரளவு உங்களுக்கு, ஏன்னா அதெல்லாம் ஷார்ட் டேர்ம் கோள்களாக இருந்தாக்கா அது சுமாரான பலன்களை கொடுக்கும். இந்த பெரிய கோள்களே நான் சொன்ன அந்த சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கோள்களுமே ஒரு 5-9 வரக்கூடியவங்களுக்கு அதீத பாசிட்டிவோ இல்லை அதீத நெகட்டிவோ ஏற்படும். அந்த கோள்கள் சரியாக கோச்சார ரீதியாக போலன்னா அப்படி வரும். இது பொதுவாக இந்த புத்தாண்டு பலன்களாக இருக்கட்டும், மாத அறிவுறுத்தல்களாக இருக்கட்டும், அது எல்லாம் கோச்சார ரீதியான பலன்களே தவிர அது அப்படியே எக்ஸாக்டாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த தசாபுத்தியை இணைத்து இந்த நிகழ்வு இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு நம்ம சொல்லக்கூடியது மாதிரி கிடையாது. ஒரு 25-30% அந்த அளவுக்கு தான் இருக்கும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வைத்து கொண்டு பார்க்குறப்ப தான் 70-75% தாண்டி அது நம்ம அந்த அந்த பலன்கள் பலிதமாகிறது நடக்கும். இருந்தாலும் கோச்சார ரீதியாக நம்ம கொடுக்கக்கூடிய பலன்கள் உணர்வுகள் எண்ணங்களில் அதிக பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதால உங்களுக்கு நீங்கள் செயல்படுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னாக்க, இப்போ அச்சம் தரும் ராசிகள், அச்சம் உள்ள ராசிகள் அப்படின்னு நான் சொல்கிறப்ப கூட அவங்களுக்கு லைட்டாக பிரச்சனை, லைட்டாக ஒரு பயம், லைட்டாக ஒரு குழப்பம் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்ல தசாபுத்தி பயந்துகிட்டே செய்வாங்க, நல்லபடியாக வரும், அதை பார்க்க முடியும். இதே கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் அந்த பயம் அதிகமாக மேலோங்கிற மாதிரி கெட்டது நடந்து நம்ம நெருக்கடிகளை ஏற்படுத்தும். இப்போ இந்த அச்சம் உள்ள ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சிம்மம். சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள். அதில் வேறு இந்த லக்னத்தையும் நான் இணைக்கிறது, இந்த உணர்வுகளில் எண்ணங்களில் இந்த மாதிரி இருக்கும், அது பீரிட்டு வெளியில் வரதான் செய்யும். அதனால் சிம்ம லக்னமாக நீங்கள் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கும் பொருந்தும். ஏன்னா அது எப்பயாவது பீரிட்டு வெளியில் வரும், தேக்கி வைக்கப்பட்ட நீர் போல். சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு அந்த மாதிரி செயல்பாடே இருக்கும். அப்படியே எண்ணத்தில் உள்ளது அப்படியே ஃப்ளோவில் வெளியில் வந்துட்டுருக்கும். அதனால் இதை பார்த்துக்கணும். இவங்க அச்சம் உள்ள ராசிகள் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்க, முக்கியமான கோள்களான சனி பகவான் ஃபஸ்ட்டு 2.5 வருஷத்துக்கு கிடக்கக்கூடியவர், அவருக்கு 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அது கண்டகச்சனியாக இருக்கிறது. மற்றவங்க சூழல் கீழே உள்ளவங்க இவங்களெல்லாம் அனுசரித்து தான் நம்ம பண்ண வேண்டியிருக்கோம். அவங்களுடைய கை மேலோங்கும். பொதுவாக சிம்ம லக்னம் சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு தான் ஒரு பெரிய ஆள், தான் தலைவன் இருக்கிற அந்த உணர்வு இருக்கும். ஆனால் 7ஆம் இடத்ததிபதி ஆட்சி ஆகிறப்ப கீழே உள்ளவங்கள்ட்ட அனுசரித்து தான் ஒன்றும் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு இறங்கிக்கிட்டால் தான் ரொம்ப நல்லது.
இல்லாட்டி சில கண்டங்கள் பிரச்சனைகள் அதை நீங்கள் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா கண்டகச்சனிங்கிறது ஒரு ஒரு ஆயிலுக்கு ஒப்பான ஒரு கண்டங்களை கொடுப்பார். மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் அப்படின்னா அது உயிர் போகிறது மாத்திரமல்ல, ஒரு இறப்புங்கிறது. நீ இப்போ ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க, அந்த வேலையை முறித்து கொண்டு வேலை முறிந்து இல்லை சஸ்பெண்ட் ஆகியோ இல்லை ரிட்டையர் ஆகியோ வரப்போ கூட அது ஒரு இறப்பு போல தான். ஒவ்வொரு விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் பொழுது அது இறப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதால ஒரு அச்சம் இருக்கும். சிம்ம லக்னம் அண்டு சிம்மராசி அன்புள்ளங்களுக்கு அந்த சனி பகவான் அந்த கண்டகச்சனியாக இருந்து அவர் அச்சத்தை ஏற்படுத்துவார். இந்த வருடம் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். பெரிய அளவு இந்த 2024 இவர் சேஞ்சஸ் ஆகலை, அதில் பயணிப்பார், அவ்வளோதான். வேறு ராசிக்கு போக மாட்டார். கண்டகச்சனியாகவே தொடர்வதால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் வரும். அடுத்து குரு பகவானை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், லாபங்கள், நன்மைகள், சரியான பங்குதாரர்கள் மூலமாக சரியாக பங்கு கிடைக்கிறது, நன்மைகள் நடக்கிறது அப்படின்னு கொடுக்கக்கூடியவர். இந்த புத்தாண்டு தொடங்கும் பொழுது அவர் நல்ல பாவகத்தில் இருக்கார். கிட்டத்தட்ட 1/5/24 வரைக்குமே அவர் 9வது ராசியில் 9வது பாவத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆக ஆரம்பம் நல்லா இருக்கும். குரு பகவானால் பெரிய அளவு அதிர்ஷ்டங்கள், நன்மைகள், உங்கள் முயற்சிகளில் நல்ல முயற்சிகள் பலிதமாகிறது, பெரிய வெற்றிகள் கிடைக்கிறது. அண்டு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் குழந்தைகள் வழியாக ஒரு குத்து மதிப்பாக ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் மாதிரி ஒரு சும்மா அது மாதிரி விளையாடுறதும்பாங்க இல்லைங்க, ஷேர் மாதிரி டீல் பண்ணுறது, இல்லாட்டி இந்த சீட்டு அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் கூட பெரிய அளவு சக்ஸஸ் கிடைக்கும். பட் 1/5/24 அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அது 10க்கு வர்றப்ப அவர் 8ஆம் இடத்ததிபதியாக 10ல் உட்கார்றப்ப எதிர்பாராத மாற்றங்கள், தொழில், வேலை, அந்தஸ்து, மரியாதை இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்தும். அதில் நம்மளுக்கு பயம் வரும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் அது நல்ல மாற்றங்களாக ஒரு அந்தஸ்து, மரியாதைக்கு பெரிய பங்கம் வராத மாதிரி இருக்கும். அதே நல்ல தசாபுத்தி நடக்கலை, இப்போ சுமாரான இதாக தான் நடக்குது சில அந்த ஜாதகருக்கு அப்படின்னா இந்த ஆண்டு கண்டிப்பாக ரொம்ப அச்சம் வரும். என்ன நம்ம எப்படி இருந்தோம் இப்படி ஆயிட்டோம், ஒரு படத்தில் சொல்லுவாங்களே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இது மாதிரி அச்சம் வர்றப்பெல்லாம் இந்த ஆன்ம சாதனை கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா ஆன்ம சாதனை பண்ணுறப்ப உங்களுக்கு அது பவர் வந்திருக்கு அப்படின்னு தெரிகிறதே முதல்ல இந்த அச்சம் போகும், தட் இஸ் பயம் போகும். பயம் இருக்காது, எல்லாம் அவன் பார்த்துக்குவான், நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு இறங்கக்கூடிய தன்மை, செயல்படக்கூடிய தன்மை வரும். ஸோ சனி பகவானும் சுமாராக இருக்கார். குரு ஆரம்பத்தில் நல்லா இருக்கார், 1/5க்கு அப்புறம் சரியில்லை. அடுத்து ராகு கேதை எடுத்துட்டிங்கன்னாக்கா அவர் 2/8 இருக்கார். உங்கள் பேச்சு வழியாக முறிவு, பிரிவு, ஃபஸ்ட்டு ஓகே சொல்லுவீங்க, அப்புறம் நாட் ஓகேம்பிங்க. அந்த பங்குதாரர்கள் வழியாலாம் பிரச்சனைகள் ஏற்படும், முறிவு, பிரிவு ஏற்படுற மாதிரி இந்த ராகு கேது பலனை தருவார். அப்போ வாயெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், ரொம்ப ஓவராக பேசக்கூடாது, குழப்பக்கூடாது. ஒரு தெளிவான மனநிலையில் இருந்தால் தான் உங்கள் பேச்சு குளராது. கீழே உள்ளவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி பேசுறது, முறிவு பிரிவுன்னு ஏற்படுற மாதிரி, வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுறது, இதெல்லாம் இந்த ராகு கேது கொடுத்து உங்களை நிலைகுலைய செய்வார். அதை பார்த்துக்கணும். ஸோ குரு பகவான் ஆரம்பத்தில் நல்லா இருக்காருன்றங்க. உங்களுக்கு இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறப்ப மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் அண்டு செவ்வாய். சூரியன் லக்னாதிபதி, அவன் 5ல் இருக்கான். அண்டு 9ஆம் இடத்ததிபதி அந்த செவ்வாயும் 5ல் இருக்கார். ஸோ லக்னாதிபதி 9ஆம் இடத்ததிபதி அந்த 5ல் இருக்கிறப்ப 9 லிங்க் ஆகுது இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்களா பெரிய அளவு அச்சம் இல்லாமல் நல்ல முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும். அடுத்து அச்சம் உள்ள ராசிகளில் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி வருகிறது. அந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு நான் சொன்ன அந்த முக்கியமான கோள்கள், தட் இஸ் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அது நல்லது தானே சார் அப்படின்னு தோணும்.
ஆனால் அவன் 7.5 சனியில் இருக்கிறார். அப்போ உடம்பை படுத்துவார். ஜென்ம சனியாக இருப்பதால் உடம்பை படுத்துறது. ஸோ ரெண்டுமே இருக்கும். ஓவர் கான்ஃபிடென்ட்டில் சின்ன வியாதியை பெரிதாக மாற்றிக்கொள்வது அப்படிலாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் அச்சம் உள்ள ராசிகள்னு அறியாமையால் நீங்கள் சின்ன விஷயத்தை பெருசாக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மனநிலையும் பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்கும் இந்த சனி பகவான். அடுத்து ராகு கேது எடுத்துட்டிங்கன்னா 2இல் ராகு 8இல் கேது இருக்கிறது. அதுவும் சுமாராக இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு சரியான முறையானபடி ஒரு புரிதலோடு நீங்கள் ஒப்பந்தம் பண்ணாமல் பங்குதாரரை இணைக்காமல் இருந்தீங்கன்னா வரக்கூடிய ஆட்கள் முறிவு பிரிவுன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேச்சே அப்படியா இருக்கும். அதிகார துணியில் அறியாமையை வெளிப்படுத்தும்படி உங்கள் பேச்சு அந்த ராகு கொடுப்பார். அதனால் அந்த பார்ட்னர்ஸ் முறிவு பிரிவுன்னு போகிற மாதிரி ஆவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் பேசிடுவீங்க, அப்புறம் சிக்கல் வரும். அதனால தான் எங்கே நம்ம இப்படி பேசிட்டோமே அவர் விலகிடுவாரோ அப்படின்னு ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் திமிரில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 2-11 கூடைய அந்த தன லாபாதிபதி அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். கொஞ்சம் இந்த அறியாமையால் தன லாபத்திற்காக கொஞ்சம் சுயநலமாக திமிராக பேசிடுவீங்க. அது என்னென்னா 1/5/2024 வரைக்கும் ஜஸ்ட்டு 4 மாதம்தான். 5ஆவது மாதம் அவர் என்னென்னா 4ஆம் வீட்டுக்கு அர்த்தாஷ்டம குருவாக போகிறார். ஸோ 3ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய நன்மைகள் இல்லை, அடுத்து 4ஆம் இடத்துக்கு போகிறதும் பெரிய நன்மைகளை கொடுக்காது. அஷ்டம குருவில் என்ன மாதிரி படுத்துமோ அதில் பாதியை கொடுப்பார். அதனால் முக்கியமான அந்த கோள்கள் சனி, ராகு, கேது, குரு பகவான் அந்த அளவுக்கு கோச்சார ரீதியாக சரியில்லைங்கிறதால தான் உங்களுக்கும் அந்த 30% சொல்லியிருக்கேன். நன்மையான பலன்கள் கிடைக்கிறது 30% தான். கிட்டத்தட்ட ஃபெயில் மார்க் தான் வருது. நல்ல தசாபுத்தி இருந்திருந்தால் பெரிய அளவு அச்சம் இல்லாமல் லைட்டாக தப்பிக்கலாம். இதே கெட்ட தசாபுத்தி இருந்தால் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய அளவு அச்சம், பெரிய அளவு மாற்றங்கள், முறிவு பிரிவுகளை சந்திக்கிற மாதிரி அது மன உளைச்சலை ஏற்படுத்தி 7.5 வேலை பார்க்கும் இந்த ஜென்மசனி உங்களை படுத்தும். லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதி புதன் இங்கே 10ல் இருக்கார் அந்த புத்தாண்டு அன்று. அது ஓரளவு நினைத்ததை முடிக்க வைக்கும், அது ப்ளஸ் தான். அண்டு லக்னத்துக்கு 9ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் அவரும் அந்த 10ல் இணைந்து 4ஆம் பாவத்தை பார்க்கறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. என்னதான் ஒரு மாதிரி பயம் குழப்பம் இருந்தாலும் உங்களிடமிருந்து வித்தை திறமை வெளிப்படும். அடுத்து அச்சமுள்ள ராசிகளில் அதாவது 3rd ரேங்கில் அதாவது 30% நன்மைகளை அனுபவிக்கக்கூடிய தட் இஸ் ஃபெயில் மார்க் தான் வந்திருக்குன்றிருக்கேன். அந்த ராசி யார் அப்படின்னா மீன லக்னம் அண்டு மீன ராசி அன்புள்ளங்கள். மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த மேஜர் கோள்களான சனி, குரு, ராகு, கேது கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. இப்போ அந்த மீன லக்னத்திலேயே யார் இருக்கா? ராகு அண்டு 7ஆம் இடத்துல கேது. இது சரியான பொருத்தம் பார்த்து திருமணமோ பார்ட்னர்ஷிப்போ அமைத்து கொள்ளலைன்னா சிக்கலை ஏற்படுத்தும். வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு நிலை தடுமாறச் செய்வார். அண்டு லாபாதிபதியும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். தட் இஸ் விரயச்சனியாக. அது பல விரயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அது தேவையா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாமல் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செஞ்சுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுதான் அச்சத்தை ஏற்படுத்தும். அச்சம் உள்ள ராசிகளில் அதை போடுறேன். பட் புத்தாண்டு தொடங்கும் பொழுது குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. கோச்சார ரீதியாக ஓரளவு காரிய வெற்றிகள், பெரிய அளவு வெற்றிகள் மூலம் தன வருவாய், பேரு புகழ் கிடைக்கிறது, இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அது 1/5/24 வரைக்கும் தான். 1/5/24 அன்று குரு பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு தட் இஸ் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆவார். அது கொஞ்சம் சுமாரான அமைப்பு. கோச்சார ரீதியாக அவ்வளவு நற்பலன்களை அளிக்காது. ஸோ இதில் 1/3 தான்,
ஒரு 4 மாதம் பாசிட்டிவாக குரு பகவான் இருக்கார். மீதி 8 மாதங்கள் அவர் 3ஆம் இடம்ங்கிறது ஒரு அரை மறைவு ஸ்தானம் தான். அது ஒவ்வொரு கான்ஃபிடென்ட்டில் ஏதாவது பேச வச்சு செய்ய வச்சு உங்களை சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா லக்னத்தில் உள்ள ராகு அது மாதிரி பண்ணுவார். அண்டு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சியாக இருப்பதால் ஒவ்வொரு விரயங்கள், மன நிம்மதி குறைவு, சந்தோஷம் இல்லாத, திருப்தி இல்லாத இதை கொடுத்துருவார். நீங்கள் அது மாதிரி திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், என்னால் சமாளிச்சிக்கலாம், வந்த லாபத்தை தானே விடுறோம், பிறகு என்னதை இழக்க போகிறோம், என்ன கொண்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம், அப்படி இப்படிலாம். ஏன்னா குரு பகவான் இல்லைங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி. அப்படிலாம் யோசிச்சுட்டு ஏதாவது செஞ்சுவிட்டு கடைசியில் பயந்துட்டுருப்பீங்க என்ன நடக்குமோன்னு. ஏன்னா அந்த கோள்கள் குரு பகவான் லக்னாதிபதி ராசி அதிபதியும் சரியில்லை, அண்டு ஆரம்பத்தில் நல்லா இருக்காருங்க. அதனால் அதில் வச்சுட்டு பெரிய திட்டமிடுதல் பண்ணி பின்விளைவுகளை சந்திக்கிற மாதிரி பண்ணிக்கக்கூடாது. இதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி ஏப்ரல் மாதத்துக்குள்ளே அந்த காரியம் முடிஞ்சிடும், ரிசல்ட் கிடச்சிருங்கிறது என்ன பண்ணலாம். கண்டினியூ ஆகிற விஷயங்களை நம்ம யோசித்து தான் செய்யணும், இல்லாட்டி வம்பு. அண்டு ராகு கேதுவும் மற்றவங்க சூழல்கிட்ட பெரிய அளவு முறிவு பிரிவு ஏற்படாத வகையில் நீங்கள் செயல்படுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஏழரையும் படுத்தாது. அந்த ஜென்மத்தில் இருக்கிற ராகம் உங்களுக்கு புதிய நபர்கள் வழியாலாம் பெரிய தொந்தரவு, தொல்லை, பிரச்சனை ஏற்படுத்தி மன உளைச்சல், மன நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்காம நீங்கள் தப்பிக்க முடியும். பொதுவாக இந்த அச்சமுள்ள ராசிகளான சிம்மம், கும்பம், மீனம் 3 பேருமே கம்பல்சரியாக 3 ராசி அன்புள்ளங்கள் அண்ட் லக்ன அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனையை பிடிச்சிட்டிங்கன்னாக்கா கண்டிப்பாக ஈஸியாக தப்பிக்க முடியும், ஈஸியாக கடக்க முடியும். நல்ல திசாபுத்தி இருந்தால் கூட என்ன அச்சந்தர் ராசிகளில் சொன்னார், பெரிய அளவுக்கு இல்லையே, பயம் இருந்துச்சு ஆனால் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, எல்லாம் அவன் அருள் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வில் நீங்கள் இருக்க முடியும். மீண்டும் உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.